குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஒரு 4 நாள் கழிச்சு ரங்கராஜ் பாண்டே எனக்கு மெசேஜ் அனுப்புறாரு. என்னுடைய 2 லட்சம் எங்கே? நான் வந்து ஸ்ரீ வைஷ்ணவன் தான், எனக்கே வருது. அதுதான் தான் எனக்கு காஞ்சி மடத்து சிஷ்யாலாம் பாருங்க உங்க ஐயங்கார் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரு ட்வீட்டை காமிச்சா. ஒரு பெண்ணை, ஒரு அட்வொகேட், ஒரு லேடியை, ஏன் சுவாமி நீங்க வந்து டிவிலேயே ஸ்ட்ரீமிங்கை பார்க்கலன்னு ஓடி வந்து இப்படிலாம் பேசினா, இப்போ அவர் திருமண் தரிச்சுட்டு இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் ஸ்ரீ வைஷ்ணவன் நம்மள ஒருத்தர் அப்படின்னா, the impact that he creates is found even in small children. அதெல்லாம் ட்வீட்ல ஓப்பனா போட்டுருக்கா. உன் பொண்டாட்டி போய் நீ அடக்குடா, நீ எதுக்கு துஷ்யந்துக்கு வக்காலத்து வாங்குற, இப்படித்தான் கமெண்ட்ஸ். நான் இவரை பிளாக் பண்ணிட்டேன். அடுத்த நாள் யாரும் எழுதுறா, நீங்க பிளாக் பண்ணிட்டு எழுங்கிறதுக்கு ஒன்று திட்டி எழுதுறாரு. இந்த மாதிரி ஒருத்தரை நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா இந்துக்களுக்குள்ள பிரிவினை தான் வரும். சண்டை சண்டை சண்டை. சரி, இதுக்கெல்லாம் என்ன முடிவு? அது பெருமாள் தான். அவரை வந்து ஆதரிக்கிறது ஒரு கூட்டம் இருக்கு. அவரை வந்து ஒரு டெம்பிள் ஆக்டிவிஸ்ட்னு சொல்றாங்க. அதாவது டெம்பிள்ஸ் இருக்கு பாருங்க, நிறைய கோயில்களில் நடக்கிற சில ஊழல்களை வெளியில தெரியறதே இல்லை. அது வந்து அந்த மடத்தோட தலைவராக இருக்கலாம், வெவ்வேறு ஒரு பீடாதிபதியாக இருக்கலாம். அங்கே நடக்கிற சில விஷயங்களை இவர் போட்டு உடைக்கிறாருன்னு சொல்லி சில பேர் அவரை ஆதரிக்கிறாங்க. இவர் ஒரு ஆக்டிவிஸ்ட்டுங்கிறாங்க. ஏதாவது வந்து இவ்வளோ கோவில்கள் இருக்கு, அது இந்துக்களுடைய பல நாள் பல வருடம் கோரிக்கையா என்ன இருந்திருக்குன்னா, கோவில்களை இந்துக்களை பாற்றுக்கொள்ள. சரி, அரசாங்கம் நுழையறதுக்கு இல்லைன்னு ஒரு இது இருக்கு. தட் இஸ் அ வேலிட் ஆர்குமெண்ட். நான் நிறைய நேஷனல் டிவி டிபேட்ஸ்ல போயிருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், முஸ்லிம்ஸ் அவ மாஸ்க்ஸ் எல்லாம் பாத்துக்கிறா, Christians look after their churches. Why should Hindus not? It's a secular countryங்கிற நான் நிறைய வாதம் பண்ணியிருக்கேன். ஒன்று. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, இதை கிரவுண்ட் லெவலில் செயல்படுத்துறதுக்கு நிறைய பேர் தங்க வாழ்க்கையில டைம் கொடுக்குறா சார். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு டிஆர் ரமேஷ்னு ஒருத்தர் நிறைய கேசஸ் போட்டு இந்த இடத்துல ஊழல் இருக்கு, இது சரிப்படுத்துக்குங்கோ, இந்த கோவில்கள் இது சரியில்லையே, அந்த மாதிரி நிறைய பேர். அட்வொகேட் ஜெகநாத்னு ஒருத்தர் இருக்கார் போல இருக்கு, நிறைய பேர். அதாவது there are lots of people who are working. என்னன்னா சார், அவள்லாம் ஒரு பாயிண்டட் ஃபோக்கஸாக கோவிலில் இந்த மாதிரி நடக்கிறது கேஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே பேச மாட்டா. இவர் என்னன்னா வந்து இப்போ துஷ்யந்த் ஸ்ரீதர் யாராவது சப்போர்ட் பண்ணின்னு வந்தா, துஷ்யந்த் ஸ்ரீதர் தான் நக்கு போ. இன்னும் நாளைக்கு வேற ஏதாவது இஷ்யூ வந்தது, எங்கேயோ இடத்துல ஒரு சாக்கடையில் மூடி நிறுத்தினா அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு ட்வீட் போட வேண்டியது, ஆச்சாரியர்களை நிந்திச்சு போட வேண்டியது. ஸோ இது எனக்கு என்ன புரியுதுன்னா, வாட் இஸ் யுவர் ஃபோக்கஸ்? ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமேவ அனுபஷ்யத்தின்னா சுந்தரகாண்டத்தில் ஒரு குறிக்கோள் இருக்கணும், ஒரு திருஷ்டி தாக்ஷியம் இதெல்லாம் ஒரு பக்கமா இருக்கணும். whom are you firing at? ஒண்ணுமே இல்லை. அடியனுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு. சாய் தீபக்னு இருக்கார். அவர் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் அண்ட் நைஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஆத்தர். அவர் நல்ல சக்சஸ்ஃபுல் அட்வொகேட், புஸ்தகமும் எழுதுறார். இவர் அவரை பத்தி எழுதியிருக்கார். உனக்கு வந்து கோர்ட்ல வேலை பார்க்கறதுக்கு வந்து பணம் வரலையோ கேஸ் வரலையோ நீ ஜெயிக்கிறது இல்லை, அதனால புக் எழுதி தான் நீ பழைக்க வேண்டிய நெசசிட்டி உனக்கு இருக்கு. இவருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு அவர் ஏதோ புக் எழுதிட்டு போறாரு, உனக்கு என்ன போச்சு? நீர் புக் எழுதும். ஸ்ரீரங்கம் கோயில்ல வந்து ஒரு முஸ்லீம் உள்ள விட்டாங்க. அவர் ஏதோ சாமிக்கு வந்து ஜுவல்ஸ் எல்லாம் சாத்துறதா சொல்லி அவரை ஏன் உள்ள விட்டீங்க, முஸ்லீம் வீட்டுக்கு உள்ள விட்டீங்கன்னு அடுத்த கேள்வி கேட்கிறாரு. அது வேற. நான் என்ன சொல்ல வரேன், இஃப் தேர் இஸ் அ டெம்பிள் ரூல் தட் அ கிறிஸ்டியன் ஒரு முஸ்லிம் ஷுட் நாட் என்டர், தட் ஷுட் பி ஃபாலோட். பட் அட் த சேம் டைம் இப்போ திருப்பதியில் ஒரு ரூல் இருக்கு. அதாவது நீங்க வந்து டிக்ளேர் பண்ணணும், நான் வந்து வெங்கடேஸ்வர சுவாமிக்கு பக்தன், எனக்கு இந்த கோவில் வழிபாட்டுகளில் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது ஒரு டிக்ளரேஷனோ அஃபிடவிட்டோ கொடுத்துட்டு உள்ளே போகலாம். அந்தந்த கோவில்களில் என்னென்ன ரூலோ அதை ஃபாலோ பண்ணணும். பட் மறுபடியும் என்னுடைய கருத்து என்னன்னா, நம்ம சனாதன தர்மத்தை எல்லாரும் வந்து பற்றி கொள்ளலாம், மதிக்கலாம்னு சொல்கிறோம். எனக்கே வந்து சின்ன வயசில் எனக்கு ஒரு ஈஸ்னோஃபீலியா வந்தபோது ஒரு டாக்டர் அமான்னு இருந்தார், முஸ்லிம் டாக்டர். அவர் தான் எனக்கு இந்த ஆக்குபஞ்சர் மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பார். அப்போ அவர் ஹனுமான் கோவில் ஒன்று கட்டியிருக்கார். சி, நம்ம அதையும் மதிக்கணும். சி, ஐ அக்ரி தட் அ லார்ஜ் செக்ஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ் ஆர் வெரி ஸ்டான்ச். அவர்கள் மத நம்பிக்கையை விட்டு வரமாட்டா. அது சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்காத வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அவர்கள் மதத்தை கடைப்பிடிச்சிட்டு போறார். யாரோ ஒரு முஸ்லிம் வரார், அவர் ஏதோ நான் வந்து ரங்கநாதருக்கு பக்தன்கிறார், ஒருவேளை அவர் டிக்ளரேஷன்லாம் கொடுத்துட்டு உள்ள போறதா இருந்தா அந்த கோவிலுடைய நியமத்தில் அது இருக்கு. இஃப் இட் இஸ்னா நமக்கு என்ன சார் போச்சு, பெருமை தானே. யாரோ ஒரு முஸ்லிம் வந்து பெருமாளுக்கு சாத்திரா, அதுல ஏதாவது முரண்பாடு இருக்கா அதெல்லாம் பார்த்துக்கணும். நான் என்ன சொல்றேன், யாரை தான் நம்ம விட்டு வைப்போங்கிறோம். சி, முஸ்லிம் கிறிஸ்டியன் நமக்கு பிடிக்காது,
சத்குரு விவேகானந்தா பிடிக்காது, சாய் தீபக் பிடிக்காது, ஆனந்த் ரங்கநாதன் டிவி சேனல்ஸ்லாம் வருவார், மறுபடியும் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவர் ஏதோ வந்து ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஹீ ஷுட் பி அரெஸ்டட். என்ன எதுக்கு அரெஸ்டட் தெரியாது. ஸோ சும்மா இவாள அரெஸ்டட் அவள் அரெஸ்டட், நீ வருவியா கேஸ் போடுவேன் பார். வாட் இஸ் திஸ்? யாரோ பின்னணியில் இருந்துட்டு இயக்குறாங்க, அவங்க அஜெண்டாக்கு இவர் பலியாகிறாருன்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் நான் முதல்லயே சொன்ன மாதிரி, அவர் வந்து ஜியர்களை பேசுவது தவறு, இந்த மாதிரி வந்து ஆச்சாரியர்களை இழுப்பது தவறு, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் சார். தட் இஸ் ஆல் டெட்ரிமெண்டல் டு த சொசைட்டி. இன்னைக்கு வேணா ஒரு கேஸ் அவர் போடலாம், ஜெயிக்கலாம், ஜெயிக்காமல் போகலாம். ஆனா சனாதன தர்மம் ஹிந்து மதத்துக்கு இது ஒரு பெரிய லாங் டேர்ம் லாஸ். இப்ப இந்த பீடாதிபதிகள்லாம் இப்ப அந்த மடத்தோட சிஷ்யர்களுக்கு எவ்வளவு ஒரு துக்கமா இருக்கும். ஐயோ நம்ம ஆச்சாரியன் இப்படி சரி, இந்த பேசுறாளே. சனாதன தர்மத்தை கொலாப்ஸ் பண்றதுக்குன்னே அவருக்கு அஜெண்டா கொடுத்துருந்தா அதுக்கு நான் என்ன வேணா செலவாகும், நீ தொடர், ஏன்னா நீ வந்து அதுக்குள்ள இருந்தே கலகத்தை பண்ணு. ஒண்ணு என்னன்னா, எனக்கு வந்து இவர் பண்ணக்கூடிய காரியங்களுக்கு உள்நோக்கம் வெளிநோக்கம்ங்கிறத விட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு எனக்கு தெரியல. See if I can put it right way. இப்போ நீங்க சத்குரு அட்டாக் பண்றீங்க. இப்போ அவர் என்ன சொல்றார், சத்குரு வந்து சோடா குரு. அவர் சார் ஆனஸ்டா நான் சொல்றேன், நான் சத்குரு ஃபாலோவர்லாம் கிடையாது. நான் வந்து ஈஷா ஃபவுண்டேஷன் போய் இன்னர் இன்ஜினியரிங் நிறைய ப்ரோக்ராம் நான் இதெல்லாம் பண்றது கிடையாது. பட் எனக்கு என்ன ஒரு மதிப்புனா, வயசுல மூத்தவர், நல்ல இளைஞர்களை கொண்டு வர்றாரு. இருக்கிறார். அந்த கோயம்புத்தூர் ரீஜன்ல பல்வேறு கன்வர்ஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்த போது அதுல வந்து ஈஷா ஹேஸ் அ ஹியூஜ் ரோல் டு பிளே பை ஸ்டாப்பிங் தோஸ் கன்வர்ஷன்ஸ். நன்னா மீடியால வந்து ஹி டேக்ஸ் சில கருத்துக்கள் அவர் சொல்றது எனக்கு முரண்பாடா இருக்கும். பட் நான் என்ன சொல்லணும், ஐ டிஸ்அக்ரி வித் சத்குரு ஆன் சர்டன் பாயிண்ட்ஸ், ஐ அப்ரிஷியேட் ஹிம் ஃபார் சர்டன் பாயிண்ட்ஸ். தேர் இட் எண்ட்ஸ். சோடா குரு அவருக்கு இது ஏதோ பிரெயின் சர்ஜரி ஏதோ நடந்தது, யூஎஸ்ல நடந்தது, அவர் போயிட்டா நன்னா இருக்கும்னு எழுதுறாரு. ஐயோ, நான் என்ன சொல்றேன், வாட் இஸ் திஸ் தாட்? இன்னொருத்தர் போனோம். சரி, நமக்கும் கோபம் வரும். சரி, இப்போ உங்களுக்கு கோபம் வராம இல்லை, எனக்கு நிச்சயமா கோபம் வரும். இது ஒரு 2 எக்கேஷன்ல வரும், அதுவே நம்ம அப்புறம் வருத்தப்படுவோம், ஏன் இப்படி கோவப்பட்டோன்னு. தினம் எவ்ரி ட்வீட் எல்லாமே நெகட்டிவிட்டி, எல்லாமே இவா தப்பு அவா தப்பு. பின்ன யார் தான் சுவாமி சரி உலகத்துல? சர்வலோகேஸ்வரனும் வந்தா அவரை ஆனாவுனா இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், எதிராஸ். இது ஒரு விஷயம் சொல்றேன், இது வந்து நேயர்கள் தெரிஞ்சுக்கணும். ராமானுஜரை எப்படி சித்தரிக்கிறோன்னு. பாஷ்யக்காரர் ராமானுஜர் சமுதாயத்துல எல்லாரும் இணைஞ்சு இருக்கணும்னு பாடுபட்டார். ரொம்ப விஷய ஞானி அவர். அவருடைய ஸ்ரீபாஷ்யம்லாம் படிச்சுட்டே இருக்கலாம், எங்க ஆச்சாரியன் சொல்லி சொல்லி நாங்க கேட்டே அப்படியே உகந்திருக்கோம். அந்த எதிராஜனை மனசுல வச்சுட்டு சொல்லுகிறார், இல்லை எனக்கு எதிர்னா என்னன்னா, எதிர்னா எதிரி இந்த யுக்ரைன் இஸ்ரேல்லாம் கிடையாது. எனக்குள்ள இருக்கக்கூடிய காமக்ரோத லோப மோக மதமாச்சரியங்கள்னு இந்த மாதிரி 6 துர்குணங்கள் இருக்கும். அது எனக்கு இருக்கக்கூடாது. எனக்கு ராமானுஜர் தான் வழி. ராமானுஜா என்ன நல்ல மனிதனாக்கு அப்படிங்கிறது தான் இதை இல்லை எனக்கு எதிர்னு சொல்றேன் ஒழிய, எதிராளி 10 பேர் கண்ணை வச்சுன்னு இருக்கா இல்லை எனக்கு எதிர், அதுக்கு இல்லை எதிர் எனக்கு எதிர் கிடையாது. ஒண்ணு என்னன்னா, இந்த குறிக்கோள் இந்த மாதிரி இவ்வளவு பேரை சத்குரு அட்டாக் பண்றேள், அவர் போகணும்னு நினைக்கிறேள், வேலுக்குடி சுவாமி அட்டாக் பண்றேள், தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களே அட்டாக் பண்றேள். ஒண்ணுமே இல்லை சார். இந்த வருஷம் எனக்கு காஞ்சிபுரத்துலேயே அரௌண்ட் ஏப்ரல் மேல வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சது, கோஷ்டிக்காரர் ஒரு அஃபிடவிட் அமைச்சார். காஞ்சிபுரத்துல ஏதோ வடகலை தெங்கல ஏதோ ஒரு கோர்ட் கேஸ் இருக்கு. இவர் ஸ்ரீரங்கத்துக்காரர். இங்கேருந்து போய் இம்ப்ளீட் பண்ணி அந்த கேஸ்ல அவர் ஹிஸ்டரி அந்த இதை பத்தி எழுதும்போது, வேதாந்த தேசிகா இஸ் அ தெங்கல ஆச்சாரியர், வடகலைன்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு எழுதியிருக்கார். நான் என்ன சொல்ல வரேன், ஒரு வழின்னு வந்த உடனே அந்த வழியில இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப காஞ்சிபுரத்திலே காஞ்சி மடம் சிங்கேரி மடம் இருக்கு. இப்ப காஞ்சி மடம் சிங்கேரி மடத்துக்கும் இவர் எதுவும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உங்களை வந்து காஞ்சி மடத்தை பார்த்துட்டு உங்களை ஒரிஜினல்னே யாரும் ஒத்துக்கலையே. நான் என்ன சொல்ல வரேன், நீரோ ஸ்ரீ வைஷ்ணவர், உமக்கு நிறைய அந்த பிரச்சனை ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு. சரி, அது ஓடிட்டு இருக்குன்னா வாட் இஸ் மை பாதரேஷன்? ஆமா, அது வந்து பெரியோர்கள் காஞ்சி மடத்துல வந்த மகா பெரியவா மாதிரி ஒரு ஆச்சாரியனை இப்ப அண்மையில 100 வருஷத்தை பார்த்துக்க முடியாது. அப்பேற்பட்ட ஆச்சாரியன் அவர் இல்லைன்னா பல விஷயங்கள் நடக்காது. நான் வந்து ஸ்ரீ வைஷ்ணவன் தான், எனக்கே வருது. அதுதான் தான் எனக்கு காஞ்சி மடத்து சிஷ்யாலாம் பாருங்க உங்க ஐயங்கார் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரு ட்வீட்டை காமிச்சா. நான் சொன்னேன், சுவாமி நீர் சண்டை போடும், நான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனா இருந்து எனக்கே கண்ணில் தண்ணி வருது. ஜெயேந்திர பெரிவாளை பத்திலாம், ஜெயேந்திர பெரிவா இல்லைன்னா சார் எவ்வளவு தலித் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் போய் அவுட்ரீச் பண்ணி பிராமணர்கள் நல்ல இணக்கத்தோடு வாழ வேண்டும், ராம ஜென்ம பூமிக்காக எவ்வளவு போராடினார் தெரியுமா? சோ நான் என்ன சொல்ல வரேன், ஜெயேந்திர பெரிவாளை ஏசி பேசுறது, அவர் அக்யூஸ்ட்னு ஏதோ ஒரு கேஸ்ல சொல்றது,
ஓ எதுக்கு அந்த ஆச்சாரியாலெல்லாம் இழுக்கிறேள்? சார் உங்க மேல இப்ப வந்து செக்ஷுவல் அபியூஸ் வந்து என்னென்னமோ சொல்றாரு. நீங்க ஐயோ, என் மேல செக்ஷுவல் அபியூஸ் சொல்லல. இல்ல உங்களோட அந்த இவங்கள சேர்த்து சொல்றாரு. ஆமாமா. அந்த பேசுறாரு. நீங்க ஏன் வந்து போலீஸ் கமிஷனரே யாரையோ பார்த்து இந்த மாதிரிலாம் பண்றாரு, என்ன பண்ணலாம்னு நீங்க கேட்கலாமே. இல்ல இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, இஷ்டத்துக்கு பண்றாரு. சார் அது அட்லீஸ்ட் உங்களை நீங்க காத்துக்கலாம்ல. என்ன உங்களுக்கு சமூகத்துல ஒரு பெயர் இருக்கு, நீங்க வந்து உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களை வந்து தேவையில்லாம ஒம்புக்கு இருக்கும்போது எங்க பாட்டி வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஹாஸ்பிட்டல், போலீஸ், கோர்ட், இங்க போயிட்டா நீ போயிட்டே இருக்கணும். நான் இத்தனை நாளா 100 ட்வீட்ஸ் பொறுக்கி அது இது எல்லாத்தையும் இந்த ஜெயஸ்ரீ சார், ஷீ இஸ் எல்டர் டு மை மதர். என்ன சொல்லுவேன் சார் இதுக்கெல்லாம்? அந்த அம்மாவுக்கு வந்து எவ்வளோ ட்ராமேட்டிக்கா இருக்கானா, ஹர் கிரியாட்டின் லெவல். நீங்க ஏதாவது லீகல் நோட்டீஸ் அவருக்கு அனுப்பியிருக்கல? நான் இது வரைக்கும் அனுப்பிச்சது இல்லை சார். எனக்கு என்னன்னா, அப்பதான் நம்ம அகாடமி கேஸ் வந்துடுத்து. அவ என்ன சொன்னானா, நீ அகாடமியில நீ வந்து ஃபர்ஸ்ட் அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னு பெருசா தைரியமா எழுதினேன், ஏன் அந்த தைரியம் இவர்கிட்ட வர மாட்டேங்குது? நான் சொன்னேன், சரி அகாடமியை பத்தி நான் எழுதும்போது என்ன எழுதினேன்னா, அகாடமிக்கு நான் கடன் பட்டிருக்கேன், ஏன்னா வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கொடுத்துருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் என் முரளி என்கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துட்டு இருக்கா. ஆனா அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ராமரை பத்தி எதிர்ப்பா பேசினதுல எனக்கு என்னன்னா, அந்த மேடையில இருக்க விரும்பல, என்ன மன்னிச்சுடுங்கன்னு. அவ்வளவுதான், அதோட முடிஞ்சுடுத்து. அதுக்கு மேல நான் கேஸை போட்டு இதெல்லாம் பண்ணல. அப்போ சொன்னா, சரி நீ கேஸ் போட வேண்டாம், அட்லீஸ்ட் எங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு ட்வீட்டை போடு. ட்வீட்டை போட்டேன். அதுல வந்து ஒரு 80% பீப்புள், ஆமா இவர் கொடிய வார்த்தை பேசுறார், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்றான். ஒரு 20% என்ன சொல்றான்னா, சார் அவர் கோர்ட் இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்ல மாட்டிருக்கும் போது நீங்க வந்து இதை பத்தி பேசக்கூடாது, அவர் நம்மளில் ஒருத்தர், அதை ஐ டிஸ்அக்ரி சார். எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு டெரரிஸ்ட் பிடிக்கப்படுறார், என்ன இருந்தாலும் நாட்டுக்கு எதிராக வேலை பார்த்துருக்காரு. இப்போ இவாளே சப்போர்ட் பண்ணான்னு வச்சுக்கோ, நம்ம இப்ப என்ன பழி சொல்றோம்? நாட்டுக்கு எதிராக வேலை பார்த்துருக்கான், இந்த சமயத்துல நீங்க ஒத்துமைன்னு பண்ணுவேளா, நம்ம அவளை அக்யூஸ் பண்றோம். கரெக்ட். அதே தானே இங்க அப்ளை ஆகும். ஒரு பெண்ணை, ஒரு அட்வொகேட், ஒரு லேடியை, ஏன் சுவாமி நீங்க வந்து டிவிலேயே ஸ்ட்ரீமிங்க பார்க்கலன்னு போடி வந்து இப்படிலாம் பேசினா, அப்போ என்னன்னா, இப்போ அவர் திருமண் தரிச்சுட்டு இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக, அவர் ஸ்ரீ வைஷ்ணவர், நம்மள ஒருத்தர் அப்படின்னா, எனக்கும் நான் அக்யூஸ் பண்ற அந்த கம்யூனிட்டிக்கும், அப்படி யாரும் பண்றது இல்ல, அந்த கம்யூனிட்டிலயும் பெரும்பாலான மக்கள் வந்து வேண்டாம், தப்பு பண்ணா தப்பு தான். ஒரு சிலர் பண்றா பாருங்க. இப்ப அண்மையில கூட இந்த கோயம்புத்தூர் பிளாஸ்ட் இது இஷ்யூ எல்லாம் நடந்தபோது, அப்ப பண்ணும்போது நமக்கு என்ன கோவம் வருது? நாட்டுக்காக எதிர்வேலை பார்த்தவரை நீங்க சப்போர்ட் பண்றீங்களே, இவரும் தானே இவா போகணும், அது செத்து போனோம், மகா பெரியவா, இது இப்படி நீ ஸ்ரீ வைஷ்ணவனா இருந்து ஹாஃப் பேக்டு, இந்த ஜியர் தப்பு, அந்த ஜியர் தப்பு, ஃப்ராடு, இப்படி பேசக்கூடியவர் ஒரு ஸ்திரீயை பார்த்து இதெல்லாம் எவ்வளோ ஒஃபென்சிவ் தெரியுமா சார்? போடி, சைக்கோபேத். சரி, இதுக்கெல்லாம் என்ன முடிவு? அது பெருமாள் தான், சர்வலோகேஸ்வரன் தான் பார்த்துக்கணும். சி, எப்படி நம்ம ஒருத்தரை, இப்ப நீங்க வந்து இப்போ ஒரு கருத்து சொல்றேன், ஐ டோன்ட் அக்ரி வித் தட். இப்போ நீ என்னடா பேசுறது, வாய மூடுடா துஷ்யந்த், இப்படி நீங்க ஆரம்பிச்சேன்னா நான் என்ன பண்ணிடுவேன், அடுத்த தடவை வாவ் தமிழாக்கு வரமாட்டேன். சி, மதியாதார் தலைவாசல் மிதியாமை, அவ்வளவுதான். இஃப் பீப்புள் டோன்ட் ரெஸ்பெக்ட் யூ, ஜஸ்ட் அவாய்ட் தெம். சார், நான் 1.5 வருஷமா இந்த கஷ்டங்கள் பாதி பேருக்கு தெரியாது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட போட்டோ பல பேருக்கு தேவையில்லை, நம்ப மாட்டேன் சார். என்கிட்ட 8 வயசு குழந்தையிலேருந்து உபன்யாசம் எப்படி பண்ணணும்னு கத்துக்கிறது. 8 வயசு, 10, 12, 13, 14 ஒரு கருட வைபவம்ங்கிற ஒரு தலைப்புல half an hour 3 குழந்தைகள், அது 12, 13, 14 வயசோ சம்திங் இல்லை. நான் பேசிட்டு அவளை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சேன். நான் போட்டேன் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. சின்ன பசங்க பேசியிருக்கு, எல்லாரும் எவ்வளோ அழகா பேசுறதுங்கோ, நன்னா இருக்குன்னு சொன்னா. இவர் வந்து இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, நான் கேள்விப்பட்டேன் நீ வந்து பல ரூபா அவகிட்ட சார்ஜ் பண்றியா. சார், என்னுடைய குழந்தை மேல நான் சத்தியம் பண்றேன் சார், இந்த குழந்தைகிட்டலாம் ஐ டோன்ட் சார்ஜ். உபன்யாசத்துக்கு நான் சார்ஜ் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு டான்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றோம், சார்ஜ் பண்ணுவேன். ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு நான் கிளாஸே எடுக்கிறது இல்லை. 90% நான் என்ன சொல்வேன், என்னோட உபன்யாசங்களை யூடியூப்ல கேளுங்க, கேட்டுட்டு ட்ரை ஹவு டு டூ இட். ஒரு 10% நான் இந்த திருமாறி விடுறதுன்னு சொல்லுவா, அவ்வளவுதான் பண்ணுவேன். அந்த குழந்தைகளோட அம்மால ஒத்தி சொன்னா, சார் யார் உங்களை அக்யூஸ் பண்ணியிருக்காரோ இந்த நபரோட தம்பி பிள்ளை என் பிள்ளை கிளாஸ்ல தான் படிக்கிறான். அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், சுவாமி எங்க கிட்ட 1 ரூபா வாங்குறது இல்லை. அப்ப நான் சொன்னேன், ஏமா அவர்கிட்ட சொன்னா, அதையும் அந்த ஆள் போட்டு திட்டுவார், நீ எதுக்கு சொன்ன? இல்ல சுவாமி, இந்த மாதிரி தப்பா பேசினா என் பிள்ளை நேற்று ராத்திரியிலேன்னு அழுதான். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்கோ, the impact that he creates is found even in small children. அதெல்லாம் ட்வீட்ல ஓப்பனா போட்டிருக்கா. அப்புறம் நீங்க என்னோட ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் இல்லையா, அந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன், ரஞ்சனி, காயத்ரி, குருமூர்த்தி, எல்லாரும் வந்தாங்க. ரங்கராஜ் பாண்டே ஒரு 4 நாள் கழிச்சு ரங்கராஜ் பாண்டே எனக்கு மெசேஜ் அனுப்புறார், என்னுடைய 2 லட்சம் எங்கே,
கேட்டேன் 2 லட்சமா இது புரியலையே பாண்டேஜி, ஸ்மைலி அவர் போட்டிருந்தார். அப்புறம் திருப்பி இவர் ட்வீட்டை போய் யாரையோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துன்னு வர சொன்னா, இவர் எழுதியிருக்கார், துஷ்யந்த் இவர்களை அழைத்து ஒவ்வொருவருக்கும் 2 லட்சம் கொடுத்துருக்காராம். அப்போ பாண்டே எனக்கு ஸ்மைலி போட்டு எழுதுறாரு, 2 லட்சம் இந்த எங்க? அப்போ நான் சொன்னேன், ஏன் இப்படி எழுதுறார்? அவர் ஸ்மைலியோட ஸோ தொடர்ந்து எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி வதந்திகள், தவறான விஷயங்கள். இப்போ நான் பாண்டேக்கு 2 லட்சம் கொடுத்து அவர் வீடு கட்டிட்டு போறேன் சார், இதெல்லாம் பர்சனல் ரிலேஷன்ஷிப். இப்போ நீங்க வந்து என்னோட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஒரு 1.5 வருஷமா பில்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, நாளைக்கு நீங்க ஒரு கிரகப்பிரவேசம் பண்றீங்க சார், எனக்கு ஒரு 1 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல வருது சார். ரஞ்சினி காயத்ரி எனக்கு தெரியும்னா நான் ஃபோன் பண்ணேன், ரஞ்சினி ராகா ஆர் யூ கமிங்? ஓ ஷுவர், எந்த டைம்னு சொல்லுங்க. பாண்டேக்கு ஒரு மெசேஜ், குருமூர்த்தி சருக்கு ஒரு மெசேஜ், ஓ ஷுவர். அப்புறம் ஃபார்மலா ஒரு மெயில் அனுப்புவோம் ட்ரஸ்ட்லேருந்து, அவ்வளவுதான். நீங்க என்ன வாங்கவே வந்துட்டேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து சீட் அலோகேட்டட்னா நீங்க யூ கம் தேர், அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த மாதிரி வதந்திகள், இப்போ இதெல்லாம் சார் நிறைய பேர் சொன்னா டிஃபேமேட் பண்ணி உன்னை டிஃபேம் பண்ணிட்டார், கேஸ் போடு. நான் சொன்னேன், சுவாமி 250 உபன்யாசம் நான் வச்சுட்டு இருக்கேன், இப்போ கம்போடியா, நாளையிலேருந்து கம்போடியா போயிட்டே இருக்கேன், எங்க நான் உட்காந்து கேஸை போட்டுன்னு இந்த கோர்ட்டு கச்சேரின்னு உட்காந்து அலைஞ்சுட்டு இருக்குது. ஆனா த வேர்ட்ஸ் ஹி ஹஸ் யூஸ்ட் இல்லை சார், லயர், ஃப்ராடு, அம்மா அம்மா அம்மா, இதுதான் இல்லை நக்கு கிக்கு, இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து என் வாழ்க்கையில கிரிட்டிசிசம் வந்திருக்கு சார். என்னோட உபன்யாசத்தை நீங்க ஜோக் அதிகமா சொல்றேன், பாட்டு கம்மியா பாடுறேன், பாட்டு ஜாஸ்தியா இருக்கு, இதை பத்தி இன்னும் சொல்லலாம், ஏன் சிவபுராணம் சொல்லக்கூடாதா, விஷ்ணு, இவ்வளவுலாம் வந்திருக்கு. இதெல்லாம் கிரிட்டிசிசம் சார். அதெல்லாம் நான் ஒரு ஆர்டிஸ்டா எடுத்துக்கணும். ஒரு பப்ளிக் லைஃப்னு நான் வந்த பிறகு யாரும் என்னை பத்தி பேச முடியாதுன்னு சொல்லுவேன். ஆனா இந்த மாதிரி நக்கு, பொறுக்கி, போடா, ஐயோ ஐயோ, யாராவது இப்போ சுவாமி எப்படிலாம் பேசாதீங்கன்னு, நீ என்ன அவனுக்கு வாய் வார்த்தையா, போய் அடங்கு, போய் ஒதுங்கு. யாராவது ஒரு ஆண், இப்போ நீங்க எழுதுறேன்னு வச்சுக்கோ, துஷ்யந்த் சப்போர்ட்டா, உன் பொண்டாட்டியை போய் அடக்கு, கோ கண்ட்ரோல் யுவர் வைஃப். அப்பதான் நான் யோசிச்சேன், சி இட்ஸ் அ மென்டாலிட்டி இல்லையா சார், ஒரு பெண்ணை போய் நீ அடக்கு. ஏன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடக்க வேண்டும்? இது என்ன மென்டாலிட்டி இது? 2 individuals come together, அதில் டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், அதில் டிசிஷன் மேக்கிங்கில் ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருப்பார், ஒருத்தர் இதெல்லாம் இருக்கு. அடக்கு, உன் பொண்டாட்டி போய் நீ அடக்குடா, நீ எதுக்கு துஷ்யந்துக்கு வக்காலத்து வாங்குற? இப்படித்தான் கமெண்ட்ஸ். நான் இவரை பிளாக் பண்ணிட்டேன். அடுத்த நாள் யாரும் எழுதுறா, நீங்க பிளாக் பண்ணிட்டேங்கிறதுக்கு ஒன்று திட்டி எழுதுறாரு. ஏன் சார்? ஐயோ அம்மா, எனக்கு அப்படியே தலை, எனக்கு அப்பதான் நான் யோசிச்சேன், திஸ் இஸ் நாட் கோயிங் எனிவேர். பெருமாள் தான் அவருக்கு நல்ல புத்தியை கொடுத்து, நீ இஃப் ஹிஸ் ரியல் இன்டென்ட் இஸ் டு ஹெல்ப் டெம்பிள்ஸ், லெட் ஹிம் கான்சென்ட்ரேட் ஆன் தட். இஃப் ஹிஸ் இன்டென்ட் இஸ் டு பிரிங் அப்படியே ஃபைட்ஸ் அமங் ஹிந்துஸ், ஐ ஜஸ்ட் ஹோப் ஹிந்துஸ் ரியலைஸ் திஸ். ஹிந்துக்களுக்கு இது தெரியணும், இது லாங் டேர்ம். சுவாமி, எனக்கு உங்க வயசுல பாதி இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். ஆனா என்னோட வைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிராவலிங் த வேர்ல்டுல சொல்றேன், தினம் எனக்கு சனாதன தர்ம ரிலேட்டட் உபன்யாசம், டான்ஸ் ஏதோ ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தரை நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா ஹிந்துக்களுக்குள்ள பிரிவினை தான் வரும், சண்டை சண்டை சண்டை, இவ்வளவுதான். ராமர் வந்து 11,000 ஆண்டுகள் ஆண்டார் அப்படின்னு நீங்க ஒரு கருத்தை சொல்லி, இவர் வேறொரு கருத்தை வச்சு அதுல ஒரு பெரிய கான்ட்ராவர்சி வந்து உங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டார். அது என்ன சார் விஷயம் அது?